ஹாய் ஹலோ வெல்கம் டு மை பேஷன் டூடில்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜோட மேனுஃபேக்சரிங் டேட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் இந்த ஃப்ரிட்ஜோட மேனுஃபேக்சரிங் டேட் காமிக்கிறேன், ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், எப்போவுமே எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற யூசர் மேனுவலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பொருளோட லைஃப் டைம் வந்துட்டு நல்லாவே வரும். ரெண்டாவது டிப், எப்போவுமே எல்லா பொருளையும் ஜென்டிலாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் ரஃப்பாக அதை பிடிச்சி இழுக்கிறது, கழட்டும் போது ரொம்ப ஆட்டி கழட்டுறது அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சின்ன பீசஸ் உடஞ்சிருச்சுனாலும் பழையபடி வந்து அது செட் ஆகாது. எந்த பார்சல்லாம் கழட்ட முடியுமோ அதை கழட்டி நீங்கள் சோப் வாஷ் பண்ணிடலாம். ஸ்பஞ்சு சைடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரப்பர் போடாதீங்க, இல்லைனா ஸ்க்ராட்ச் ஆகிடும். க்ளீன் பண்ணுறது மார்னிங் டைமே பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வாஷ் பண்ணி வெளியே காய வச்சு எடுக்கும்போது ஸ்மெல் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும், மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்துட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ, ஒன்று ஸ்மெல் வரணும் இல்லை குப்பையானதுன்னா நான் க்ளீன் பண்ணுவேன். பட் அதுக்குள்ளே மெஸ் ஆகாத மாதிரி மட்டும் டெய்லியுமே மெயின்டைன் பண்ணிக்குவேன், செக் பண்ணிக்குவேன். வாஷ் பண்ணதை இது மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நல்ல காற்று வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு 1 hour அப்படியே ட்ரை பண்ணி விட்டுருங்க. இது ட்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஃப்ரிட்ஜோட உள்ளே வந்து க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி வீடியோக்காக தனியாக பண்ணுறேன். நான் வந்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக இதை பண்ணும்போது மேக்ஸிமம் 20 minutesல இந்த ஒர்க் முடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நான் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் இந்த தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பும் எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்து துடைக்க போகிறேன். இன்கேஸ் வந்து ஸ்டெயின் இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் லிக்விட் சோப்பு யூஸ் பண்ணி நான் துடைப்பேன். கல் உப்பு நல்லா கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதுவும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ப்ளைன் கிளாத் வச்சுட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாம் தட்டி எடுத்துருங்க. இன்றைக்கி வந்து ஸ்டெயின் அதிகமாக இல்லை, பட் வந்து கொய்யாப்பழத்தை ஓப்பனில் வச்சதுனால ஒரு ஸ்மெல் வந்துருச்சு, அதனால தான் இதை துடைக்கிறேன். இதில் வந்து 3 ஸ்டெப்பாக பண்ணணும். உள்ளே ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளைன் வாட்டர் வச்சு ஒன்ஸ் தொடச்சி நல்லா ஒரு 1 hourக்கு ஆற விட்டுருங்க. வெளியே வந்துட்டு இப்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டெயினாக இருந்ததுனால நான் சோப் வாட்டர் வச்சு துடைக்கிறேன். இன்கேஸ் உங்களோட கைப்பிடி கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகிருக்கு அப்படின்னா லெமன் சால்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாத் கட்டி வச்சுருங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஹேண்ட் கவர்ஸே விற்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போது காய வச்ச பார்சல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளையுமே ஓப்பனில் வைக்காதீங்க, எல்லாத்தையுமே கவர் பண்ணி வைங்க. தேவையான பொருளை மட்டும் வைங்க. மேலே சைடில் அங்கங்கெல்லாம் ஏகப்பட்ட திங்ஸ் வைப்போம், அது எதுவுமே அதில் வைக்கக்கூடாது. ஃபங்க்ஷனலாக எப்படி யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் இதுக்குள்ளே என்னென்ன வைக்கலாம் வைக்கக்கூடாது, சிம்பிளாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்கிற டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.